அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு 6ஆம் வகுப்புக்குரியது, 3ஆம் பருவம், பயிற்சி 3ல் 16வது கணக்கு பார்க்க போகிறோம். 8 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சதுரத்தினுடைய சுற்றளவு அதனுடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு சதுரம் வரைஞ்சிருக்கேன். சதுரத்தினுடைய சுற்றளவு அப்படின்னா என்ன செய்யணும்? சுற்றளவுனாவே 4 பக்கங்கள் இருக்கு சதுரத்துக்கு. அந்த 4 பக்க அளவுகளையும் கூட்டணும். அப்பதான் என்ன அர்த்தம்? 4 ஏ அலகுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏங்கிறது பக்கம். இப்போ 4 பக்கத்தையும் கூட்டுறப்ப என்ன ஒரு ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ ஈக்குவல் டு 4A. பரப்பளவுனா என்ன செய்வோம்? பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். இவ்வளவுதான் ஃபார்முலா. இதை வச்சு இந்த கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டு கணக்கை நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க, சதுரத்தினுடைய பக்கம் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. சதுரத்தின் பக்கம் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. 8 சென்டிமீட்டர். முதல்ல கேட்கப்பட்ட கேள்வி சதுரத்தினுடைய சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா கொடுத்திருக்கேன்? 4A அலகுகள். பக்கம்னா 7 போட்டுக்கிறோம். அப்ப 4 பெருக்கல் 8 பெருக்கினால் 4 8 32 சென்டிமீட்டர். இது சதுரத்தினுடைய சுற்றளவு. therefore சதுரத்தின் சுற்றளவு is equal to 32 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நம்ம சென்டிமீட்டர் 32 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கேட்கப்பட்டிருக்காங்க? சதுரத்தினுடைய பரப்பளவு கேட்கப்பட்டிருக்கு. சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது ஏ இன்ட்டு ஏ. 2 ஏ இருக்கு இல்லையா? அப்ப ஏ அடுக்கு 2, அதாவது ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள். இப்ப ஏ என்பது 8, 8 இன்ட்டு 8, 8 ஸ்கொயர் என்பது 8 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 64 சதுர சென்டிமீட்டர். இந்த இடத்துல 8 ஸ்கொயர்னு கூட நம்ம போட்டுக்கலாம். 8 ஸ்கொயர் என்பது 8 பெருக்கல் 8 ஈக்குவல் டு 64 சதுர சென்டிமீட்டர். therefore சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 64 சதுர சென்டிமீட்டர். ஃபார்முலாவை பயன்படுத்தி சதுரத்தினுடைய சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? புரிஞ்சு மிஸ்.